வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். அரச ஊழியர்களுக்கு மட்டும் சோறு, மக்களுக்கு புண்ணாக்கா? அரசுக்கு பைத்தியம் பிடித்துள்ளது போல் தெரிகிறது, கொந்தளித்த சீலரத்ன தேரர். ஓட்டை உள்ளாடைகளுடன் திரிந்த தற்போதைய அரசியல்வாதிகள் எப்படி கோடீஸ்வரரானார்கள்? ராஜித சேனாரட்ன கடும் காட்டம். கொழும்பில் பெரும் பரபரப்பு, கால்வாயில் மீட்கப்பட்ட ஆணின் சடலம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், ரவி செனவிரத்ன மீது சுமத்தப்படும் பகிரங்க குற்றச்சாட்டு, காரணம் என்ன? சிறுவர்களை வைத்தே போலீசார் ஆடிய நாடகம், சிக்கிய பல வர்த்தக நிலையங்கள், எடுக்கப்பட போகும் சட்ட நடவடிக்கை. பாடசாலை கல்வியை இடைநிறுத்தியுள்ள பெருந்தொகை மாணவர்கள், வெளியான கணக்கெடுப்பு தரவுகள். திடீரென வீதிக்கு குறுக்கே வந்த மயிலால் வேக கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள், பரிதாபமாக பலியான 18 வயதுடைய இளைஞன். டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 53,000 கடந்தது, நாளுக்கு நாள் அதிகரிக்கும் நோயாளர்கள், உயிரிழப்புகளும் பதிவு. இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்தும் பெற்றுக்கொள்ள இப்போதைய எமது உரிமைக்குரல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். தேசிய மக்கள் சக்தி அரசு தனது அகந்தையை தூக்கி எறிந்துவிட்டு மக்களின் உண்மையான பிரச்சனைகளை தீர்க்க முன்வர வேண்டும் என்றும், இல்லையெனில் கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு நேர்ந்த கதியே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் ஏற்படும் என பத்திரமுள்ள சீலரத்ன தேரர் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசானது எதிர்வரும் தேர்தல்களில் அரச ஊழியர்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்வதை மாத்திரமே பிரதான ஒரு இலக்காக கொண்டு அரிசி விநியோக திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. அரச ஊழியர்களுக்கு தலா 20 கிலோகிராம் அரிசியை வழங்குவதற்கு இந்த அரசுக்கு பைத்தியம் பிடித்துள்ளது போல் தெரிகிறது. இந்த பைத்தியகாரத்தனம் உலகத்தில் எங்குமே இல்லை. இலங்கையை கட்டியெழுப்ப போவதாக கூறி அரச அதிகாரத்துக்கு வந்தவர்கள் இன்று அரச ஊழியர்களுக்கு 20 கிலோகிராம் அரிசியை வழங்கவா நாட்டை ஆட்சி செய்கிறார்கள்? தற்போது நாடு அவ்வாறான நிலையை அடைந்துள்ளதா? அவ்வாறாயின் மக்களிடமிருந்து வசூலிக்கப்படும் வரிப்பணங்கள் எங்கே செல்கின்றன? சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்தும் ஏனைய கடன் உதவிகள் மூலமும் பெறப்பட்ட நிதிகளுக்கு தற்போது என்ன நடந்தது? இந்த கேள்விகளை நாங்கள் அரசிடம் கேட்டால் அவை எதற்கும் இந்த அரசிடம் பதிலில்லை. இந்த நாட்டினுடைய அரசுக்கு அரசு ஊழியர்களின் பசியை பற்றி மாத்திரமே கவலை உள்ளது. ஏழை கிராமங்களில் வாழும் ஏனைய மக்களுக்கு பசி இல்லையா? அவர்கள் உணவு உண்பதில்லையா? அல்லது அவர்கள் புண்ணாக்கா உண்கிறார்கள்? அரசு ஊழியர்களின் வாக்குகளை குறிவைத்தே இந்த அரிசி சலுகைகள் பிரதானமாக வழங்கப்படுகின்றன. ஏழை கிராமங்களில் வாழும் மக்களின் வாழ்க்கையை கட்டியெழுப்புவதற்கோ அல்லது விவசாயிகளிடமிருந்து நெல்லை முறையான விலைக்கு கொள்வனவு செய்வதற்கோ அரசு எந்த ஒரு நடவடிக்கையையும் எடுக்கவில்லை. அரசு உடனடியாக மக்களின் உண்மையான பிரச்சனைகளை தீர்க்காவிட்டால் மக்கள் அனைவரும் வீதிக்கு இறங்கி போராடுவது நிச்சயம் நடக்கும். அன்று கோட்டாபய ராஜபக்ஷவை வீட்டிற்கு போகுமாறு கூறியதைப் போல் அனுரகுமார திசாநாயக்கவையும் வீட்டிற்கு போகுமாறு கூறி மக்கள் வீதிக்கு இறங்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்றும் அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. என்பிபியினர் கடந்த 1.5 வருடங்களுக்கு முன்பு தமக்கு தேவையான உள்ளாடைகளை கூட வாங்க வசதியில்லை என்றும், தங்களது உள்ளாடைகளில் ஓட்டைகள் இருப்பதாகவும் கூறி மேடைகளில் பேசி மக்களிடம் ஓட்டுகளை பெற்றவர்கள் இன்று கோடீஸ்வரர்களாக மாறியுள்ளதாக முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரட்ன தெரிவித்துள்ளார். ஒரு காலத்தில் மற்றவர்களிடம் இரவலாக கேட்டு பெற்ற ஆடைகளை அணிந்து திரிந்தவர்கள் மற்றும் வைத்தியசாலைகளுக்கு சென்றால் அங்கிருக்கும் மருத்துவர்களே தமக்கு கை செலவுக்கு பணம் கொடுத்து உதவும் நிலையில் இருந்தவர்கள் இன்று சொகுசு வீடுகளையும் காணி நிலங்களையும் வாங்குவது எப்படி எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். நாட்டு மக்களின் பசியை போக்க முடியாத இந்த அரசாங்கம் தங்களின் ஊழல் குற்றச்சாட்டுகளை மறைப்பதற்காகவே எதிர்க்கட்சியினரை அரசியல் பழிவாங்கல் என்ற பெயரில் வேட்டையாடுவதில் மட்டும் குறியாக இருப்பதாக தெரிவித்த அவர், மக்களின் பசி என்பது இறுதியில் பெரும் புரட்சிக்கு வழிவகுக்கும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
கொழும்பு பொரளை சகஸ்புர காவல்துறை பிரிவுக்குட்பட்ட ஹல்கஹவத்த பகுதியில் கால்வாய் ஒன்றில் இருந்து ஆணொருவரின் சடலம் மிதந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சகஸ்புர காவல் நிலையத்திற்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினரால் இந்த சடலம் மீட்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயிரிழந்த நபரின் அடையாளம் இதுவரை கண்டறியப்படவில்லை. உயிரிழந்தவர் சுமார் 55 வயது மதிக்கத்தக்கவர் எனவும் 5 அடி 4 அங்குலம் உயரமுடையவர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்துடன் அவர் வெள்ளை நிற தலைமுடியை கொண்டதுடன் இறக்கும்போது கருப்பு நிற சட்டை மற்றும் கருப்பு நிற காட்சட்டை அணிந்திருந்தார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. சந்தேகத்திற்கிடமான இந்த மரணம் குறித்து சகஸ்புர காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை தடுக்க போதுமான அவகாசம் இருந்தும் அப்போதைய பிரதி காவல்துறை அதிபர் ரவி செனவிரத்ன அதற்கான துரித நடவடிக்கைகள் ஏதும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டொன்று சுமத்தப்பட்டுள்ளது. கேகாலை மாவட்டத்திற்கு பொறுப்பாக இருந்த ஓய்வு பெற்ற பிரதி காவல்துறை அதிபர் பாலித சிறிவர்த்தன இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, உயிர்த்த ஞாயிறு குண்டு வெடிப்புகளுக்கு முன்னதாக வெளிநாடு சென்று மீண்டும் திரும்பி வந்து கடமைக்கு சமூகம் அளித்த திகதி குறித்து பொய்யான தகவல் ஒன்றை கோரிக்கொண்டிருப்பதாக பாலித சிறிவர்தன ரவி செனவிரத்ன மீது குற்றம் சாட்டியுள்ளார். ரவி செனவிரத்ன வெளிநாட்டிலிருந்து நாட்டிற்கு திரும்பி வந்த பின்னர் ஏப்ரல் 16ஆம் திகதியே பணிக்கு திரும்பியதாக தெரிவித்துக் கொண்டிருப்பதாக பாலித சிறிவர்தன சுட்டிக்காட்டியுள்ளார். இருப்பினும் அவர் ஏப்ரல் 13ஆம் திகதியே பணிக்கு திரும்பினார் என்பதற்கான ஆதாரங்களை பாலித சிறிவர்தன முன்வைத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஏப்ரல் 21ஆம் திகதி உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடைபெற்ற நிலையில் அவர் ஏப்ரல் 13ஆம் திகதியிலிருந்தே பணியில் இருந்திருந்த காரணத்தினால் தாக்குதலை தடுக்க உரிய நடவடிக்கைகளை எடுக்க போதுமான கால அவகாசம் இருந்திருந்தது என்றும் பாலித சிறிவர்த்தன சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சியில் 21 வயதுக்கு கீழ்ப்பட்ட சிறுவர்களுக்கு சட்டவிரோதமான முறையில் புகைப் பொருட்களை விற்பனை செய்த 13 வர்த்தக நிலையங்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சிறுவர்களை இலக்கு வைத்து தொடர்ச்சியாக சிகரெட் மற்றும் பீடி போன்ற புகைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் ஒன்று கிடைத்துள்ளது. அந்த தகவலை அடுத்து கிளிநொச்சி போலீஸ் அதிகாரியின் வழிகாட்டலில் விசேட உத்தியொன்றை கையாண்ட போலீசார் சிறுவன் ஒருவரிடம் பணத்தை கொடுத்து வாங்கி வருமாறு கூறியுள்ளார். குறித்த சிறுவன் வர்த்தக நிலையத்திற்கு சென்று பணத்தை கொடுத்து புகைப் பொருட்களை பெற்றுக்கொண்ட போது அங்கிருந்த போலீசார் வர்த்தகர்களை கையும் மையமாக பிடித்துள்ளனர். இதேபோன்ற நகரின் பல்வேறு பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்ட அதிரடி சோதனைகளின் போது சிறுவர்களுக்கு புகைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 13 வர்த்தக நிலையங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரையிலான 6 ஆண்டு காலப்பகுதியில் 2,67,138 மாணவர்கள் பாடசாலை கல்வியை இடைநிறுத்தியுள்ளதாக புள்ளி விவரங்கள் மூலம் வெளியாகியுள்ளது. இதன் அடிப்படையில் 1ஆம் தரம் முதல் 10ஆம் தரம் வரை ஒவ்வொரு வகுப்பிலும் மாணவர்களின் எண்ணிக்கை மற்றும் அவர்கள் விலகிய விகிதங்களை கருத்தில் கொண்டு சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட சமன்பாட்டை பயன்படுத்தி இந்த தரவுகள் கணக்கிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அதற்கமைய பாடசாலை கல்வியை இடைநிறுத்திய மாணவர்களின் எண்ணிக்கை 2018இல் 38,839 ஆகவும் 2019இல் 41,503 ஆகவும் 2020இல் 32,540 ஆகவும் 2021இல் 25,492 ஆகவும் 2022இல் 52,596 ஆகவும் 2023இல் 50,345 ஆகவும் 2024இல் 25,823 ஆகவும் பதிவாகியுள்ளது. குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் ஆட்சிக்கால கொரோனா பெருந்தொற்று பொருளாதார நெருக்கடிகள் காரணமாகவே ஏராளமான மாணவர்கள் தங்கள் படிப்பை இடையில் நிறுத்தியுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை பிள்ளைகள் பாடசாலை கல்வியை இடைநிறுத்துவதற்கு தனிப்பட்ட காரணங்கள், பாடசாலை சார்ந்த காரணங்கள், குடும்பம் சார்ந்த காரணங்கள், சமூக காரணங்கள் மற்றும் பிற கல்வி நடவடிக்கைகளில் ஈடுபடுதல் போன்றவை முக்கிய காரணங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
மோட்டார் சைக்கிள் ஒன்று திடீரென குறுக்கே வந்த மயிலுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் 18 வயதுடைய இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. ஹெட்டிபோல வெஸ்கமுவ வீதியின் 42ஆம் கிலோமீட்டர் கம்பத்திற்கு அருகில் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விபத்தில் ஹந்துன்கமுவ பகுதியை சேர்ந்த 18 வயதுடைய இளைஞர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹெட்டிபோல பக்கத்திலிருந்து வெஸ்கமுவ நோக்கி மோட்டார் சைக்கிள் பயணித்துக் கொண்டிருந்த போது திடீரென குறுக்கே மயில் ஒன்று வந்த நிலையில் மயிலுடன் மோட்டார் சைக்கிள் மோதியுள்ளது. இதனால் கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் வீதியை விட்டு விலகி அருகில் இருந்த மரம் ஒன்றில் மோதி தடம் புரண்டுள்ளது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த மோட்டார் சைக்கிள் சாரதியான குறித்த இளைஞன் உடனடியாக அருகிலுள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். எனினும் அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹந்துன்கமுவ போலீசார் முன்னெடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஜூன் மாதத்தில் நேற்றைய தினம் வரையில் மாத்திரம் 19,318 டெங்கு நோயாளர்கள் பதிவாகி இருந்ததுடன் இதனுடன் இவ்வருடத்தில் இதுவரையில் பதிவாகியுள்ள மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 53,000 தாண்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு இன்று காலை வெளியிட்ட அறிக்கையின்படி இந்த வருடத்தில் ஜனவரி 1ஆம் தேதி முதல் நேற்று வரையிலான காலப்பகுதியில் நாடளாவிய ரீதியில் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 53,159 ஆகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் டெங்கு நோய் காரணமாக மரணித்தவர்களது எண்ணிக்கை 31 காணப்படுகிறது. வருடத்தின் கடந்த முதல் 5 மாதங்களிலும் மாதம் ஒன்றில் பதிவாகும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 10,000க்கும் குறைவான மட்டத்திலேயே காணப்பட்டு வந்த போதிலும் ஜூன் மாதத்தின் கடந்த 28 நாட்களில் மாத்திரம் 19,318 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதிகளவிலான டெங்கு நோயாளர்கள் பதிவான மாகாணமாக மேல் மாகாணம் பதிவாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உரிமை குரலின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தொடர்ந்தும் உரிமை குரலோடு இணைந்திருங்கள்.